கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தராசில் பாடுகளையும் மகிமையையும் நிறுத்து பார்க்கிறார். இவை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். தராசில் ஒரு தட்டில் நம்முடைய இக்காலத்து பாடுகளை வைக்கிறார். பரிசுத்தவான்களின் பாடுகள் 2 கொரிந்தியர் 4:17 படி அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த பாடுகள் கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கும். தராசில் இதை வைக்கும்போது இது நிறை மிகவும் லேசானது. தராசின் அடுத்த தட்டில் மகிமையை வைக்கிறார். மகிமை நிறை மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த மகிமையும் நித்திய மகிமை, இதன் நிறையும் நித்திய நிலை. மகிமை இனி நம்மிடத்தில் வெளிப்படும். இப்போது நாம் மகிமையில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். மகிமையை பற்றிய அறிவிலும் அந்த மகிமையை அனுபவிப்பதிலும் நாம் இப்போது குறைவுள்ளவர்களாகவே காணப்படுகிறோம். இந்த மகிமை இனி வெளிப்படுத்தப்படும். நாம் இதுவரையில் பார்த்தது, அறிந்திருப்பது ஆகிய எல்லாவற்றையும் விட இந்த மகிமை மிகவும் அதிகமாகவும் உயர்ந்ததாயும் உன்னதமானதாயும் இருக்கும். திரைச்சீலைக்குள்ளே காணப்படுகிற மகிமை போல இந்த மகிமை இருக்கிறது. திரைச்சீலை நீக்கப்படும் போது உள்ளே இருந்து வருகிற மகிமை மற்ற எல்லா மகிமையை விட பிரகாசமாக இருக்கும். நம்முடைய பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற மகிமையை பவுல் ஒப்பிட்டு பார்க்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்று தீர்மானிக்கிறார். மகிமையோடு நம்முடைய பாடுகளை ஒப்பிடவே முடியாது. கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை அனுபவிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை. ஏனெனில் இந்த பாடுகள் மிகவும் லேசானவை, கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கும். ஆனால் மகிமையோ நம்முடைய ஆத்மாவுக்குரியது. அது நித்தியமானது, மேன்மையானது, உன்னதமானது. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்திருக்கிறார். ஆகையினால் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க நாம் பயப்படக்கூடாது. நாம் அனுபவிக்கும் எல்லா பாடுகளுக்கும் பிரதிட்சமாக அவர் தம்முடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. பாடுகளும் வேதனைகளும் சோதனைகளும் உண்டு. கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் இப்படியாகும். இப்பிரபஞ்சத்தில் ஒரு சில காரியங்களை நாம் இழந்து போக நேரிடலாம். ஆனாலும் முடிவில் நாம் இயேசு கிறிஸ்துவினால் ஒன்றையும் இழந்திருக்க மாட்டோம். சுவிசேஷத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரித்து பெற்றுக்கொள்வோம். ஆமென்.